தி லார்ட். இந்த நாளில் கூட கர்த்தர் தாமே உங்களோடு என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்ன வசனம் இந்த நாளில் எனக்கு பேசியிருக்கிறாருன்னு கேட்குறீங்களா? எடுத்து வாசிப்போம். மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இவ்விதமாய் கர்த்தருடைய எப்படி ஒரு மனுஷனால் இருதயத்தை சுத்தமாக வைத்துக்க முடியும்? நம்ம சுற்றி இருக்கிற சூழல் அதுக்கு நிகராக இருக்காது என்பதில் நம்ம உறுதியாக இருக்கிறோம். ஆகிலும் நம்ம சுத்தமாக இருக்கிறது நிமித்தமாக தன்னை வெளிப்படுத்துகிறாருன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. வசனம் என்றைக்குமே பொய்யாகாது. ஸோ இதனால் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு 3 விஷயத்தை உங்களுக்கு கொடுத்து பேசி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, விட்டு வந்த பாவத்தை மறுபடியுமாய் போய் பார்ப்பது நிமித்தமாக கர்த்தர் அந்த சுத்தத்தை கொடுக்க முடியாத ஒரு தடையாக இருக்கும். 2வது, நம்ம சிந்தனை அளவில் பாவம் செஞ்சாலுமே அந்த பாவத்து நிமித்தமாக கர்த்தர் சொல்லுகிற ஒரு ஸ்திரீ விபச்சாரம் எண்ணத்தோடு நீ பார்த்துட்டாலே அது பாவம்னு சொல்லி சவ்விதமாக. 2வது, 3வது, மனுஷனுக்கு நம்ம நன்மை செய்வது மனப்பூர்வமாக செய்யலைனாலும் மனசு கசுப்போடு எதுவுமே செய்யக்கூடாது. இதெல்லாம் என்னென்னா இதயத்தில் சுத்தம் இல்லாததை குறிக்கிறதா இருக்கிறது. இவ்விதமாய் கர்த்தர் இந்த நாளில் பேசியிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம சுத்தமாக இருக்கிறதுக்கு கர்த்தர் கொடுக்குற பெரிய அனுகிரகம் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் நம்ம உறுதியாக நம்ம பிடிச்சு கொண்டோன்னு சொன்னால் இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, இப்படி சொல்ல ஒரு இன்ஸ்டன்ட் எனக்கு ஞாபகம் வருது. எக்ஸாக்டாக ஒரு 8 to 9 years பேக்கு இப்படி தான் ஒரு நாள் 9 மணிக்கு காலையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், அவர் பேசுகிறத நான் கேட்கணும், அவர் முகமுகமாக பார்க்கணுன்னு சொல்லி நான் முழங்கால் படிக்கிட்டேன். ஆனால் it was a complete disappointment. I sat around morning 8 o'clock. 8 மணிக்கு உட்காந்த ஆள் மத்தியானம் 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, சாயந்தரம் 4 ஆச்சு, 5 மணி ஆச்சு. கர்த்தருடைய சத்தமும் கேட்கல. நான் ஃபாஸ்டிங்கில் தான் இருக்கிறேன். என் கூட பேசுங்க ஆண்டவரே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர் தேவனை தரிசிப்பார். என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்த மாட்டார். கர்த்தர் அவருக்கு யார் பர்டிகுலராக அவர் இருதயத்தில் சுத்தமாக இருக்கிறதோ அப்படி தான் கர்த்தர் நடத்துவார். தேங்க்யூ ஜீசஸ். ஆமீன். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். நன்றி, அல்லேலூயா. Thank you. God bless you. Amen.